வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. எக்காலத்திலும் கைவிடாத பேரன்பின் ஊற்றே, நித்திய சகாய தாயே, இதோ நம்பிக்கையற்ற சூழலில் தவிப்போருக்கு நம்பிக்கையாகவும் வழியற்றோருக்கு வழியாகவும் விளங்கும் உமது திருவடிகளில் மண்டியிடுகிறோம். உலகமே எங்களை கைவிட்டாலும் உமது கருணை பார்வை எங்களை ஒருபோதும் கைவிடாது என்பதை நாங்கள் அறிவோம். வான தூதர்களால் போற்றப்படும் விண்ணக அரசியே, எங்கள் உள்ளத்தின் பாரங்களை சுமந்து கொண்டு உம்மிடம் வந்திருக்கின்றோம். கேளுங்கள் தரப்படும் என்ற உமது திருமகனின் வாக்குறுதியின்படி அடியேன் ஏறெடுக்கும் இந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் உமது பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். அன்னையே, தவிப்போடு ஏங்கும் எங்கள் குரலை கேட்டு விண்ணகத்தின் ஆசீர்வாத கதவுகளை எங்களுக்காக திறந்து விடுவீராக. இதோ முழு விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் உமது பரிந்துரையை நாடுகிறோம் தாயே. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இரக்கமே வடிவான சகாய தாயே, மழலை சத்தத்திற்காக ஏங்கும் தம்பதிகளுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அன்று எலிசபெத் அம்மாளுக்கு புது வாழ்வு தந்த இறைவனின் வல்லமையால் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் ஒவ்வொரு தம்பதியின் கண்ணீரையும் காண்பீராக. மருத்துவ தடைகள் மற்றும் உடல் நலக் குறைபாடுகள் அனைத்தையும் நீக்கி ஆரோக்கியமான குழந்தையை அவர்கள் மடியில் தவள செய்தருளும். கண்ணீரோடு காத்திருக்கும் அவர்களின் ஏக்கத்தை போக்கி அவர்களுக்கு ஒரு முழுமையான குடும்ப மகிழ்ச்சியை தந்தருள உம்மகனிடம் பரிந்துரைப்பீராக. ஞானத்தின் இருப்பிடமே, அன்னையே, எம் பிள்ளைகளை உமது அரவணைப்பில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கும் திசை திருப்பும் உலக மாயைகளுக்கும் அடிமையாகாமல் நற்பண்புகளிலும் ஒழுக்கத்திலும் வளர செய்தருளும். அவர்களின் அறிவாற்றலை தூண்டி கல்வியில் ஆர்வம் கொள்ள செய்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் மேலான மனநிலையை தந்தருளும். அவர்கள் எதிர்காலத்தில் சமுதாயத்திற்கு பயனுள்ள பிள்ளைகளாக வளர உமது பாதுகாப்பு என்றும் அவர்களோடு இருப்பதாக. தேர்வுகளுக்காக தயாராகும் மாணவர்களின் பாதுகாவலியே, குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதவிருக்கும் பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் படிக்கும் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ளவும், தேர்வின் போது தேவையற்ற பயம் மற்றும் பதற்றமின்றி நிதானமாக விடையளிக்கவும் உதவி புரியும். மறதி என்னும் நோயை நீக்கி கூர்மையான நினைவாற்றலை அவர்களுக்கு தந்தருளும். அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற உயரிய மதிப்பெண்களை பெற்று அவர்கள் விரும்பிய உயர் கல்வியை தொடர தேவையான வழிகளை திறந்து விடுவீராக. பிணியாளர்களின் ஆரோக்கியமே, தாயே, தீராத வியாதிகளாலும் நாள்பட்ட நோய்களாலும் மன அழுத்தத்தாலும் வாடும் உமது பிள்ளைகளை உமது கருணை பார்வையால் நோக்குவீராக. அறுவை சிகிச்சைக்கு காத்திருப்பவர்கள் மற்றும் மருந்துகளால் பலன் கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு உமது திரு கரங்களால் சுகமளித்தருளும். உடலில் உள்ள ஒவ்வொரு நோயையும் பலவீனங்களையும் நீக்கி அவர்கள் புது பலத்துடன் எழுந்து இறைவனுக்கு சாட்சியாக வாழ செய்தருளும். வாழ்வாதாரத்திற்காக போராடும் இளைஞர்களுக்காகவும் குடும்ப தலைவர்களுக்காகவும் வேண்டுகிறோம்.
தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் மனசோர்வடைந்து இருப்பவர்களுக்கு உமது அருளால் மூடிய கதவுகள் திறக்கப்படட்டும். வேலையிடங்களில் உள்ள சூழ்ச்சிகள் மற்றும் தடைகளை அகற்றி கை நிறைய வருமானமும் மன நிறைவும் தரும் நல்வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும். உழைப்பிற்கேற்ற ஊதியமும் தொழில் வளர்ச்சியும் கிடைத்து அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வழிவகுப்பீராக. திருமண வயதை எட்டியும் பல்வேறு காரணங்களால் வரனமையாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்காகவும், தடைகளால் திருமணம் தள்ளி போகும் பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு ஏற்ற குணமும் அன்பும் இறை பற்றும் கொண்ட வாழ்க்கை துணையை தேடி தந்தருளும். பொருளாதார சிக்கல்கள் மற்றும் குடும்ப சண்டைகளால் ஏற்படும் தடைகளை உடைத்து விரைவில் இல்லற வாழ்வில் இணைய செய்தருளும். திருமணமான தம்பதிகள் ஒற்றுமையுடனும் புரிதலுடனும் வாழ ஆசீர்வதிப்பீராக. தீய சக்திகளை அகற்றிய அன்னையே, எங்கள் வாழ்வை சூழ்ந்துள்ள அந்தகார இருள் விலகட்டும். எதிரிகளின் சூழ்ச்சிகள், பொறாமை பார்வைகள், பில்லி சூனியம் போன்ற அசுத்த ஆவியின் கட்டுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தால் உடைக்கப்படட்டும். முன்னோர்களின் பாவங்களால் தொடரும் சாப கட்டுகளில் இருந்து எங்களை விடுவித்து உமது தூய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். எவ்வித தீங்கும் எங்களை நெருங்காதபடி உமது திரு கவசத்தை எங்களுக்கு அணிவிப்பீராக. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம். வட்டி சுமையாலும், கொடுத்த கடனை திரும்ப பெற முடியாமலும், வாங்கிய கடனை தீர்க்க வழியின்றியும் கலங்குபவர்களுக்கு ஒரு பாதையை காட்டியருளும். வீண் செலவுகளை குறைத்து வரவுக்குள் வாழும் ஞானத்தை தாரும். கடனில்லா பெருவாழ்வு வாழ்ந்து நிம்மதியாக தலை சாய்க்க உமது மேலான ஆசீர்வாதத்தை வழங்கியருளும். அன்னையே, உமது பிள்ளைகள் தங்குவதற்கு சொந்தமாக ஒரு சிறு இல்லமாவது அமைய உதவி புரியும். நிலம் வாங்குவதிலும் வீடு கட்டுவதிலும் உள்ள தடைகள் நீங்கி விரைவில் சொந்த வீட்டில் குடியேறும் பாக்கியத்தை தந்தருளும். அன்பின் இருப்பிடமே, எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளின் கீழ்ப்படிதல், பெரியவர்களின் பாதுகாப்பு என அனைத்து நிலைகளிலும் இறை பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள் மறைந்து ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தும் குடும்பங்களாக எங்கள் இல்லங்களை மாற்றி அருளும். எக்காலத்திலும் எங்களை கைவிடாத எங்கள் சகாய தாயே, எங்களின் இந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் உமது திருக்குமாரன் இயேசுவிடம் பரிந்துரைத்து பெற்று தருமாறு பணிந்து வேண்டுகிறோம். ஆமீன். சதா சகாய மாதா நவநாள் ஜெபம். சதா சகாய மாதாவே, உம்மிடத்தில் சரணடைந்து நம்பிக்கையுடன் உமது பாத தண்டையில் இருக்கும் நீச பாவியான என்னை உற்று நோக்கி அருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பெயரில் இரக்கமாயிரும். பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையும் என எல்லோராலும் அழைக்கப்படுகிற நீரே என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசுநாதரின் சிநேகத்துக்காக எனக்கு சகாயம் புரிந்தருளும். சதா காலமும் உமது பிள்ளையாக பாராட்டி உமக்கு கையளிக்கும் இந்த நீச பாவியாகிய என்னிடம் உமது கரங்களை நீட்டியருளும். உம்மிலே நம்பிக்கை வைப்பதுதான் நித்திய ஈடேற்றத்தின் பிணை என்று நான் எண்ணுகிறேன். நான் உம்மில் வைக்கும் இந்த நம்பிக்கையை சர்வேஸ்வரன் தமது இரக்கத்தால் எனக்கு தந்ததற்காக நான் அவரை வாழ்த்தி ஸ்துதிக்கிறேன். உம்மிடம் சரணடையாததினால் இவ்வளவு காலமும் நான் அநேக தடவைகளில்
நீசத்தனமாய் பாவ சோதனைகளில் விழுந்திருக்கிறேன். ஆனால் உமது உதவியினால் நான் வெற்றி அடைவேன் என்று எனக்கு தெரியும். என்னை உமக்கு நான் கையளித்தால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் விழப்போகும் தருவாயில் உமது உதவியை கேளாமல் விட்டு விடுவேனோ என்றும், அதனால் என் ஆத்துமத்தை இழந்து போக நேருமோ என்றும் அஞ்சுகிறேன். ஆகையால் இந்த வரப்பிரசாதத்தை நீர் எனக்கு பெற்று தரும்படி உம்மை வேண்டி எனக்கு தெரிந்த முறையிலும் என்னால் இயன்ற அளவிலும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அதாவது, நரகம் என்னுடன் போர் புரியும் பொழுது உம்மிடம் நான் சரண் புகவும். ஓ மரியாயே, எனக்கு உதவி செய்யும். சதா சகாய மாதாவே, எனது ஆத்துமத்தை நான் இழந்து போக விட்டுவிடாதேயும் என்று உம்மை நோக்கி சொல்லவும் கிருபை செய்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியாயே, கஸ்தி படுகிறவர்களுக்கு உமது சகாயம் தந்தருளும். மனத்திடன் இல்லாதவர்களுக்கு உறுதியாயிருந்து உதவி புரிந்தருளும். அழுகிறவர்களை மகிழ செய்தருளும். பொது ஜனத்திற்காக மன்றாடியருளும். குருக்கள் ஆயர்களுக்காக பரிந்து பேசியருளும். கடவுளுக்கு தங்களை அர்ப்பணம் செய்த சந்நியாசிகள் கன்னியர்களுக்காகவும் மனு பேசியருளும். உமது சதா சகாயத்தை வேண்டுவோர் உமது உதவியை உணர செய்தருளும். ஓ மாதாவே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். குறைகளிலும் துன்பங்களிலும் உதவியாகவும் இருக்கிறீர். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உமது மாதாவாகிய மரியாயை எப்பொழுதும் உதவி செய்ய தயாராயிருக்கும் தாயாக எங்களுக்கு தந்தருள சித்தமானீரே. அவருடைய அற்புதமான சாயலை வணங்கி அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய இரட்சணியத்தின் பலனை சதா காலமும் அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாயிருக்க கிருபை செய்யும்படி தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவருமாயிருக்கிற சர்வேஸ்வரா, ஆமீன். பரிசுத்த பாப்பரசருக்காக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சதா சகாய மாதாவுக்கு ஜெபம். சதா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அதி பரிசுத்த கன்னி மரியாயின் புனித மாசில்லாத உற்பவம் ஸ்துதிக்கப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உமது உற்பவத்தில் மாசில்லாதவளாயிருந்த கன்னி மரியாயே, உமது திருக்குமாரனின் பரமபிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் மாசில்லாத கன்னிகையின் திரு உற்பவத்திலே உம்முடைய திருசுதனுக்கு தகுதியான வாசஸ்தலம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி அருளினீரே. எங்கள் ஆண்டவருடைய திரு மரணத்தை முன்னிட்டு அவர் திரு தாயாரை சகல பாவ அசுத்தங்களிலும் நின்று காத்த தேவரீரிடத்தில் வந்து சேர தயை பண்ணியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சதா சகாய மாதாவுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயர் திருநாமம் உடைத்தான இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த பரிசுத்த மரியே, எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் அதனை ஜெயம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. எங்களுடைய முழு மனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்துக்கு உள்ளாவேனாகில் அதனின்று தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான தகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேனாகில் அத்தலைகளை தகர்த்தெறியும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. தீவிர பக்தி உருக்கமில்லாமல் வெதுவெதுப்பான ஜீவியம் ஜீவிப்பேனாகில் நான் சீக்கிரம் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் அடிக்கடி தேவ திரவிய அனுமானங்களை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் பலவீனமாய் இருக்கும்போது
எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என் ஜீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என்னுடைய சுபாவ துர்செய்கைகளோடு நான் போராடும் வேளைகளிலும் நன்னெறியில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கின்ற துஷ்டத்தனத்தினாலும் தந்திரத்தினாலும் என் பலம் குறைந்து போகும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்துமம் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. ஓ என் தேவ தாயாரே, என் கடைசி நாள் பரியந்தம், என் கடைசி மூச்சு பரியந்தம் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையும் தயாள சமுத்திரமுமாகிய சர்வேஸ்வரா சுவாமி, மனு குலத்திற்கு துணை புரியும் வண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாயை உமது ஏக மகனுக்கு தாயாராக்க திருவுளமானீரே. இவளுடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவ கொள்ளை நோயை தீர்த்து பரிசுத்தமான இருதயத்தோடு உம்மை சேவிக்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் வழியாக எங்களுக்கு கட்டளையிட்டருளும்படி தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமீன். நோயாளிகளுக்காக சகாய அன்னையிடம் ஜெபம். படைப்பின் பரம்பொருளுக்கு மனுவுரு கொடுத்த சகாய அன்னையே, உமது எல்லையற்ற அன்பினால் படைப்பின் பரமனை பாதுகாத்து வளர்த்தீர். ஏழ்மையிலும் தீமை தீண்டாமல் சின்னஞ்சிறு பாலனை மாசணுகாமல் மடியில் தாங்கி வளர்த்தீர். வெண்பனி குளிரிலும் துன்பங்களிலும் துவளாமல் துணிவுடன் காத்தீர். கயவர்கள் சூழ்ச்சியில் பாலன் பலியாகாமல் காக்க காடு மேடுகளில் மென்பாதம் பதித்து மேனிவருத்த நடந்தீர். கொள்ளை நோய்களின் சீற்றத்துக்கும் கொன்றளிக்கும் நோய்களுக்கும் நாளும் நாங்கள் அஞ்சி நடுங்குகிறோம். நரகாசுரனைப் போல எங்களை எந்நேரமும் அச்சுறுத்தி வரும் உடல் உள்ள நோய்களிடம் இருந்து பாதுகாத்தருளும். இரக்கத்தை மழையென பொழியும் இனிய அன்னையே, உறக்கத்தில் திருடனைப் போல கவ்வி செல்லும் கொடிய நோய்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். கலங்கி தவிப்போர்க்கு கலங்கரை சுடரான அன்னையே, எங்கள் பாவமும் எங்கள் மூதாதையரின் பாவமும் இப்படி எங்களை கொடிய துன்பத்துக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கும் போது சிறு புழுக்களைப் போல நாங்கள் துன்பத்தால் துடிக்கிறோம். ஆதரவற்ற அனாதைகளைப் போல அல்லலுக்கு உள்ளாகிறோம். நம்பிக்கை இழந்தோர்க்கு நல்வழிகாட்டியான அன்னையே, எங்களை வாட்டி வதைக்கும் நோய்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். பாவத்தின் கனம் உணராமல் நாங்கள் துன்ப சேற்றில் புதையுண்டு கொண்டிருக்கும் நேரம் உமது இரக்கத்தின் இடைக்கச்சை கொண்டு எங்களை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தியருளும். கருணையின் காவலியான கனிவான சகாய அன்னையே, எங்கள் மனித குலத்தை மறைந்திருந்து தாக்கும் கொடிய நோய்களான இதய நோய், புற்றுநோய், சர்க்கரை நோய், நுரையீரல் நோய்,
டெங்கு, கொரோனா, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இது போன்ற எத்தனையோ கொடிய நோய்களின் கோர பிடிகளில் இருந்து பாதுகாத்தருளும். எங்கள் சுயநல அணுகுமுறையால் சுற்றுச்சூழலுக்கு கேடு உண்டாக்கி நாங்களே தீமையின் பாதையை திறந்து விடுபவர்கள் ஆகிறோம். இயற்கையை அழித்து இன்புறுவதால் இன்னலுக்கு உள்ளாகிறோம். காற்றுக்கு தடை ஏற்படுத்தி சுவாசம் இழக்கிறோம். வேகத்தால் விவேகம் இழந்து வாழ்வை தொலைக்கிறோம். அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் அலட்சியப்படுத்தப்படுகின்றன. கோபமும் பழி உணர்வும் எங்கள் அகக்கண்களை குருடாக்குவதால் நாங்கள் கொலை, பாதகம் செய்யும் அளவுக்கு கல் நெஞ்சர்களாகி விடுகிறோம். நாங்கள் உறவுகளை போற்ற தவறுவதால் உள்மன காயங்களுக்கு உள்ளாகிறோம். உமது இரக்கத்தால் நாங்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடைந்து நோய்களிலிருந்து குணமடைவோம். இடைவிடா சகாய அன்னையே, எங்கள் நோயின் துன்ப மிகுதியை உமது பாதுகாவலில் வைக்கிறோம். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை. ஓ பாக்கியம் பெற்ற அன்னையே, விண்ணக கொடைகளை பரிசாக பெற்றவரே, இம்மண்ணுலகத்தில் நாங்கள் வாழும் வரை எவ்வித கொடிய நோய் துன்பங்களுக்கும் சடுதி மரணங்களுக்கும் உள்ளாகாதவாறு எங்களை காத்து நடத்துமாறு உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். குடும்பங்களை சகாய அன்னைக்கு ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். அன்பின் தூய அன்னையே, உம்மை நம்பினவர்க்கு உதவி செய்ய நீர் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டீர். நாங்கள் உம்மை எங்கள் அன்னையாகவும் எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலியாகவும் தெரிந்து கொண்டோம். எங்கள் குடும்பங்களை துன்பங்களில் இருந்தும் நெருப்பு, சண்டை, சச்சரவு, இடி, மின்னல், காற்று, பூகம்பம், எல்லாவித கொள்ளை கூட்டத்தினர் இவர்களிடம் இருந்தும் காப்பாற்றும். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விபத்துகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றி உமது திருக்கரங்களால் பாதுகாத்தருளும். எங்களை உமது உடைமையாக்கியருளும். எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்திலிருந்து காப்பாற்றும் சகாய தாயே, எங்கள் குடும்பத்தை உமக்கு கையளிக்கிறோம். எங்களுக்காக உமது திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். ஓ வல்லமை மிக்க சகாய தாயே, நாங்கள் கேட்டதை விடவும் மேலான நன்மைகளை செய்ய உம்மால் முடியும் என்று விசுவசிக்கிறோம். எங்கள் கண்ணீர் வீண் போகாது. எங்கள் காத்திருப்பு ஏமாற்றம் அடையாது. அன்னையே, உமது பாதுகாவல் என்னும் போர்வைக்குள் எங்களை பத்திரப்படுத்திக் கொள்ளும். இருளின் சக்திகள் எங்களை கண்டு அஞ்சி ஓடட்டும். நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு எதிராக நிற்க எவராலும் முடியாது என்ற தைரியத்துடன் நாங்கள் முன்னேறி செல்கின்றோம். வெற்றியை தரும் உமது திருமகன் இயேசுவின் நாமத்தினால் இந்த மன்றாட்டுகளை ஒப்பு கொடுக்கிறோம். இடைவிடா சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.